அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டான ஈஸ்ட்டு சேர்க்காம பட்டர் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி சேர்த்து பார்க்கலாமா. இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து சோடா மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து, திக்கான தயிர் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோ வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நீட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1 hour வரைக்கும் நான் ஊற வச்சு எடுத்தேன். இப்போ நல்லா எடுத்து நல்லா கை வச்சு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 minutes கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வந்து கிடைக்கும். நம்ம ஒரே லெவலில் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரவுண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இதில் வந்து 8 balls போல் நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரே சைஸில். இப்போ வந்து கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பால் எடுத்து நடுவில் வச்சு கொஞ்சமாக அந்த அழுத்தி விட்டு நடுவில் வந்து நான் கொத்தமல்லி வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கார்லிக் நான் வேணும்னா நீ கொஞ்சமாக சின்ன சின்னதாக சாப் பண்ணி கார்லிக் கூட வச்சுட்டு கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ஓவல் ஷேப்பில் வந்து அழுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் அழுத்தி எடுத்துக்கிட்டு நம்ம பேக் சைடில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட பேனில் அதனால் நான் வந்து கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பேனில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக கை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி 2 minutes மட்டும் ஃப்ளேமில் காட்டி அப்படியே பேனை வந்து திருப்பிட்டு கொஞ்சம் பட்டர் வந்து அந்த ஹீட்லேயே வந்து மெல்ட் ஆயிரும். வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான பட்டர் நான் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபியாக இருக்கும். கூடயே வந்து நான் அன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தேன். சூப்பரான காம்பினேஷன் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோ. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து இன்ஷால்லா அடுத்த மினிட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மினிட்டில் பார்க்கலாம். பாய்.